இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன, 16 men can complete a work in 8 days. In 8 days ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. அடுத்தது 20 women can complete a work in 16 days. Okay. 12 men and 10 women can do the work in can do the work 12 men and 10 women do the work for 6 days. அடுத்தது how many more days for 10 women to complete the work. அதாவது என்ன சொல்றாங்கன்னா 16 மென்னும் 16 மென் 8 நாள் வேலை பார்த்தா ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க கம்ப்ளீட்டாக. ஒரு ஒர்க்கை முடிச்சாங்கன்னா அது 1 யூனிட். 20 விமன் 16 டேஸில் அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க, அதாவது 1 யூனிட் ஆஃப் ஒர்க். 12 men and 10 women வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எத்தனை நாளைக்குன்னா 6 days ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் மென் வந்து போயிடுறாங்க, வேறு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு, இல்லாட்டி ஏதோ ஒரு ரீசனுக்காக போயிடுறாங்க. மீதி இருக்கிற 10 விமன் மட்டும் அது பிறகு வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்தா எத்தனை நாளில் பிடிக்க முடியும் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ அதே தான் 1 men in 1 day is equal to 1/16 into 8. 1 women in 1 day is equal to 1/20 into 16. Okay. 12 men plus 10 women for 6 days is equal to correct plus 10 women for x days is equal to 1 unit of work ன்னு சொல்றாங்க. நமக்கு என்ன தெரியும், 12 men னா 12 into 1/16 cross 8 plus 10 women into 1/20 cross 16 for 6 days plus 10 women, ஒரு women ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ண முடியும், into 1/20 cross 16 into இதை y னே வச்சுக்கலாம், y days னே வச்சுக்கலாம், days எப்பவுமே y ல தானே எடுத்துட்டு இருக்கோம், into y is equal to 1 ன்னு எடுத்துக்கலாம். So this will come as 3 4 2 2. So 3/4 it's a 32 plus 1/32 into 6 plus 1/32 into y must be equal to 1. So in the equation of 4/32 into 6 னு எடுக்கலாம், plus y/32 னு எடுத்தோம்னா is equal to 1 னு வரும். கரெக்டா? கரெக்ட். So 24 plus y/32 will be equal to 1. So y will be equal to 32 minus 24, which is equal to 8. So 8 days is the answer. அதாவது மறுபடியும் இந்த ப்ராப்ளம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 16 men 8 டேஸில் ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க்கை முடிக்கிறாங்க. 20 women 16 டேஸில் ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க்கை முடிக்கிறாங்க. அப்போ 12 men and 10 women சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒர்க்கை. 6 நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மென்னு கிளம்பிடுறாங்க. மீதி இருக்கிற ஒர்க்கை 10 women மட்டும் முடிக்கிறாங்க. அப்படி முடிக்கும்போது எத்தனை நாளில் மீதி இருக்கிற ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்றது தான் கேள்வி. ஓகே ரைட். இதுக்கு 1 men in 1 day எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 1/16 into 8. 1 women in 1 day எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 1/20 into 16. இது தெரிஞ்சது ஃபார்முலா படி. 12 men plus 10 women in 6 days அப்படின்னு சொன்னாங்கன்னா போட்டிருக்கோம். ப்ளஸ் 10 women in எத்தனை நாள் y டேஸில் ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க்கை முடிப்பாங்க, 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை முடிப்பாங்க, கம்ப்ளீட் பண்ணுவாங்க இந்த ஒர்க் அப்படின்றதான் கேள்வி. 12 men ஒரு நாளைக்கு ஒரு men வந்து 1/16 into 8 plus 10 women ஒரு நாளைக்கு ஒரு women வந்து 1/20 into 16 6 டேஸில் ப்ராக்கெட்டில் போட்டு 6 போடணும். ப்ளஸ் 10 women ஒரு நாளைக்கு 1/20 into 16 போடணும் in y days. இது x இல்லை, இது ஜஸ்ட் y. ஓகே, இன்ட்டு yன்னு போடுறது தெரியும். y is equal to எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ y days என்னன்னு கண்டுபிடிக்கும், அவ்வளோதான். ஓகே.